Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்றியின் பலியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர், நன்மைகள் செய்த இறைவனுக்கு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுள் ஆதாமை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். முதல் வாசகம், தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள்.
நானும் உண்டேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருக்கிறாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். அவர் பெண்ணிடம், உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன். வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய். ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆள்வான் என்றார். அவர் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும். வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோளாடைகள் செய்து அவர்கள் அணியச் செய்தார். பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உன்னை கையை நீட்டிவிடக்கூடாது என்றார். எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்திவிட்டார். ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளையும் சுற்றி சுழலும் சுடரொளி வாளையும் வைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகழிடம். இறைவா இறைவா, நீரே எங்களுக்கு புகழிடம். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகழிடம். இறைவா இறைவா, நீரே எங்களுக்கு புகழிடம். போலுள்ளது. ஆண்டவரே ஆண்டவரே, ஊழியன் என் மீது இரக்கம் வையும். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகழிடம். இறைவா இறைவா, நீரே எங்களுக்கு புகழிடம்.
புகழிடம் இறைவா என் இறைவா நீரே எங்களுக்கு புகழிடம் நீரே எங்களுக்கு புகழிடம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மனித இரப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர் 1-10 வரை. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்முனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய இறை வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு உணர்த்துவது, நாம் பரிவுள்ள உள்ளம் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த உள்ளம் வெல்லும் என்பதை இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இந்த பாசமுள்ள உள்ளத்தில்தான் கடவுள் வாழ்கிறார். இப்படி அவர் கருணை கொண்ட நெஞ்சிலே கோவில் கொண்டிருக்கிறார் என்ற அந்த ஒரு திரைப்பட பாடல் வரிகளை நாம் அனைவரும் நன்கு நினைவு கொண்டிருப்போம். ஆம் அன்புமிக்கவர்களே, யாரெல்லாம் உண்மையாக பரிவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இறைவன் நிச்சயமாக வாழக்கூடியவர்களாக, அவர்கள் வழியாக இறைவன் பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் ஒரு நல் முன் உதாரணம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய பின்னணி நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் கேட்ட இது ஆண்டவர் செய்த 2வது ஒரு மிகப்பெரிய அருள் அடையாளமாக நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக இதே இந்த பலிகை பெறுத அப்பம் பெறுத நிகழ்ச்சியை கலிலேயா பகுதியிலும், 2வதாக இதே போன்று இந்த பிற வினத்தார் பகுதியிலும் செய்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த 2 நற்செய்தி பகுதிகளிலும் இந்த வாசகங்கள் வழியாக நாம் உணர்ந்து கொள்வது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக அந்த வார்த்தையை சொல்கிறார். நான் இந்த மக்கள் மீது பரிவு கொண்டுள்ளேன் என அழகாக கூறுகிறார்.
ஆக அன்புமிக்கவர்களே, இது இயேசுவினுடைய ஒரு மிகப்பெரிய தாகத்தை, இதயத்தை எடுத்துச் சொல்வதாக நமக்கு இருக்கின்றது. இப்படி தான் ஐரோப்பியாவில் உள்ள ஒரு பகுதியில் ஒரு குளிர்ந்த ஐரோப்பியா நாட்டில் ஒரு குளிர்ந்த பகுதி தேசத்தில் ஒரு ஷூ கடை ஒன்று இருக்கிறது. அந்த ஷூ கடையில் அழகாக எல்லாம் அடுக்கி வைத்த நிலையில் அங்கே ஒரு மாணவன், கிம் என்ற அந்த ஒரு மாணவன் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துவிட்டு ஏக்கத்தோடு திரும்பி செல்வது என்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. இப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு நாள் அவர் தன்னுடைய தங்கச்சிக்கு ஒரு நல்ல ஷூ ஒன்று வாங்கி கொடுக்கணும், ஏன்னா குளிர்காலத்தில் தங்கச்சிக்கு ஷூ இருந்தால் நல்லாயிருக்கும் என நினச்சி கொண்டு அதை வாங்க வேண்டும் என ஒவ்வொரு நாளும் போகிறார். இதை கவனித்து கொண்டிருந்த அந்த கடையினுடைய உரிமையாளர் மாற்றி அவர் அந்த சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இவர் இப்படி தினமும் வந்து போகிறாரே என்னை கூப்பிட்டு ஒரு நாள் அவரை கூப்பிட்டு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அவர் தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த சின்ன பையன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு இந்த குளூரில் ஒரு ஷூ வேணும், ஆசையாக இருக்குது என அவர் சொல்லுகிறார். உடனே அந்த கடையினுடைய உரிமையாளர், அப்படி என்றால் நான் உனக்கு ஒன்று தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இல்லை, நான் காசு கொடுத்தே வாங்கி கொள்கிறேன் என்கிறார். அவருடைய விலையை கேட்டவுடனே அவர் அதுக்குரிய விலையை சொன்னோடனே அவரால் அதை கொடுக்க முடியாத நிலையில் திரும்பி ஓடுகிறார். மீண்டுமாக அவரை கூப்பிட்டு இந்த ஷூவை நீ இன்னைக்கு ஃப்ரீயாக வச்சுக்கோ என்று கூறி அந்த ஷூனுடைய உரிமையாளர் அந்த மாட்சிக்கு கிம்க்கு தன்னுடைய அந்த ஷூவை கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களை அதை பெற்றுக்கொண்டவுடனே அந்த கிம் அவரை பார்த்து கேட்ட கேள்வி இதுதானாம், நீங்கள் தான் கடவுளா என்று கேட்டாராம். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு சின்ன நிகழ்வு நமக்கு எதை சுட்டி காட்டுது என்றால், யாரெல்லாம் இரக்கமிக்கவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக அவர்கள் வழியாக கடவுள் செயல்படுகிறாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் யாரெல்லாம் இரக்கமும் பரிவும் உள்ள உள்ளம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நிச்சயமாக கடவுள் வெளிப்படுகிறார் என்பதுதான் இந்த ஒரு நிகழ்வு நமக்கு வெளிப்படையான ஒரு உண்மையை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆம் அன்புமிக்கவர்களே, யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய தனிமையிலிருந்து போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கிறார்களோ, இப்படி எல்லாருடைய தேவைகளையும் அவர்களுடைய கவலைகளையும் கண்ணீரையும் அறிந்து ஒருவர் உதவி செய்கிறார் என்றால் அங்கே நிச்சயமாக இறைவன் குடிகொள்கிறார் என்பதுதான் இன்றைய நாளில் இந்த வாசகத்தின் வழியாகவும் இந்த சின்ன நிகழ்வுகள் வழியாகவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. ஆக அன்புமிக்கவர்களே, இதே போல்தான் இந்த மக்கள் பல்வேறு நிலையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆவலாக வந்த அந்த மக்கள் மத்தியில் இறைவன் மிக அருமையாக இந்த மக்கள் மீது நான் பரிவு கொண்டுள்ளேன் என கூறி அங்கே அவர்களுடைய பசியை ஆற்றக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, பரிவு என சொல்கின்ற பொழுது ஏதோ பசியை மட்டும் ஆற்றுவதில் அல்ல, எல்லா நிலையிலும் தன்னுடைய உறவு நிலைகளில் எத்தனையோ உறவுகள் இன்றைய நாளில் விரிசல் அடைந்திருக்கிறது என்பதை நாம் நன்றாக திணிக்கிறோம். இவர்கள் மத்தியில் நாம் பரிவு காட்டுகின்ற பொழுது அந்த பரிவு என்ற அந்த வார்த்தையின் வழியாக அதை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது அங்கே அன்பு மலர்வதை நாம் பார்க்கின்றோம், அங்கே ஒற்றுமை வளர்வதை நாம் பார்க்கின்றோம். இப்படி எல்லா நிலைகளிலும் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், நண்பர்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய பணி செய்யக்கூடிய தளங்களில் இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்திலும் நாம் பரிவையும் இரக்கத்தையும் காட்டுகின்ற பொழுது அங்கே நிச்சயம் இறைவன் குடிகொள்கிறார் என்பது இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். கடவுள் தனக்கு துணையாக கொடுத்த அந்த ஆதாமை அவர் ஒருவேளை பரிவு காட்டியிருந்தால் நிச்சயமாக குறை கூறியிருக்க மாட்டார். அவர் அழகாக சொல்லுகிறார், நீர் ஏன் இந்த தவறை செய்து விட்டீர் என்று கடவுள் கேட்ட பொழுது, நீர் எனக்கு துணையாக தந்த இந்த பெண் தான், இவரால் தான் நான் பாவம் செய்தேன் என்கிறார். அங்கேயும் கூட அந்த பரிவுள்ள இல்லாத நிலையை நாம் பார்க்கின்றோம். மேலுமாக அந்த பரிவு என்பது அன்பை மட்டும் வலியுறுத்தி கொண்டு இருந்தாலும் கூட பல நேரங்களில் நாம் யாரையும் குற்றம் சாட்டாத அந்த மனப்பக்குவத்தையும் இந்த பரிவு உள்ளம் நிச்சயமாக வெளிப்படுத்தும் என்பதை நாம் இன்றைய நாளில் உணரவும் அழைக்கப்படுகிறோம். இதனை நன்கு உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து நமது மத்தியில் நமது எல்லா நிலையிலும் இறைவனுடைய அந்த பரிவன்பை நாம் வெளிப்படுத்த அருள் வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறை ஆசீர் பெறுவோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயே பாயாண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயே பாயாண்டவனே. பாவியின் ஜென்மை பாராமல்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வேன் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தை, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திரு விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.
சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயார் செய் முற்பாவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கன்னியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.